சன் ரெடிமேட் மென்ஸ்வேர் 30 ஆண்டுகளாக ஆண்களுக்கு தேவையான சட்டை, ஃபார்மல் பேண்ட் நம்மளுடைய சன் பிராண்டே தயார் பண்ணி விற்பனை பண்ணிட்டு இருக்காங்கங்க. அது மட்டும் இல்லை, ஜீன்ஸ் பேண்ட், காட்டன் பேண்ட் இரண்டுமே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வேலை நேரம் காலை 9:30 மணி முதல் இரவு 10 மணி வரை. உணவு இடைவேளை மதியம் 2:30 மணி முதல் 4 மணி வரை. ஞாயிற்றுக்கிழமை கடை உண்டு. அட்ரஸ் 21A/8 கிருஷ்ணாபுரம் 1வது தெரு, அரசமரம் விநாயகர் கோவில் எதிர்புறம், காமராஜர் சாலை, மதுரை 9. சாமி 30 வயசு ஆச்சு சாமி. இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகலை சாமி. என்ன பண்ணா கல்யாணம் ஆகும் சாமி? 30 வயசா? ஆமா சாமி. இது வரைக்கும் என்ன பண்ணிருந்தீங்க? சாமி இப்போ நான் ஃபார்மா கம்பெனில மேனேஜரா இருக்கேன். லைஃப்ல செட்டில் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கொஞ்சம் டிலே ஆச்சு. 30 வயசு ஆச்சு சார். செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் நினைச்சீங்க, சரிதான். சரி, இப்போ வாழ்க்கை செட்டில் ஆயிட்டீங்களா? இன்னும் ஆகலை சாமி. இனிமேல் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி குழந்தை பார்த்து இதெல்லாம் நடக்கிற காரியமா? அதை நான் பாத்துக்கிறேன் சாமி. இவ்வளவு பார்க்காம இதுக்குமே இடத்த பெருசா பாத்துட்டு போறீங்க. அதெல்லாம் சரி சாமி. இப்ப நான் என்ன பண்ணா எனக்கு கல்யாணம் நடக்கும், அதை சொல்லுங்க சாமி. தம்பி, நான் சொல்ல போற விஷயம் சரிங்க சார். உனக்கு மட்டும் கிடையாது. சரிங்க சார். உன்னை மாதிரி எத்தனையோ இளைஞர்கள் இருக்காங்க. ஆமா சார். அவங்களுக்கும் சேர்த்துதான். சொல்லுங்க சார். தம்பி, நான் சொல்றேன், கோச்சுக்கிறாதீங்க. சொல்லுங்க சார். காலம் பார்த்து விதைக்காத விதையும் நேரத்தோட அறுக்காத அறுவடையும் உருப்பட சரித்திரமே கிடையாது. இப்ப நான் என்னதான் சாமி பண்ணணும், சொல்லுங்க சாமி. தம்பி, நான் சொல்ற மாதிரி நீங்க கேளுங்க. சொல்லுங்க சாமி. தம்பி, எங்க காலத்துல சொல்லுங்க. பொம்பளை பிள்ளைங்க 20 வயசுல கையில ஒண்ணு வயிற்றுல ஒண்ணு சுமந்து தெரிஞ்சாங்க. அதே நேரத்துல ஆம்பளை ஆளுங்க 45 வயசுல சம்பந்தமே பண்ணிட்டாங்க. ஆனா நீங்க 30 வயசாகி இன்னும் கல்யாணம் பண்ணின்னு சொல்றீங்க. கால கொடுமையா? அதெல்லாம் சரி சாமி. இப்ப நான் என்ன செஞ்சா எனக்கு கல்யாணம் ஆகும், அதை சொல்லுங்க. தம்பி, இது ஓன் தப்பு கிடையாது. சரி. இது உங்க அப்பா அம்மாவோட தப்பு. அவங்க என்ன பண்ணாங்க? உனக்கு 20-23 வயசுக்குள்ள நல்லது கிட்ட சொல்லி உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தாங்கன்னா இது வரைக்கும் ஒரு குழந்தை 2 குழந்தைக்கு தகவலாக இருப்ப, பொறுப்பும் வந்திருக்கும், வாழ்க்கையில் செட்டிலும் ஆயிருந்திருப்ப. உன் போக்கில் அவங்க அம்மா அப்பா விட்டனாலதான் 30 வயசு ஆகி இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்க. தம்பி, முதல்ல காய வச்சு ஓடி போய் கல்யாணம் பண்ணுறது அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருந்துச்சு. ஆனால் இப்போ ஊருக்கு ஒன்று, ஏரியாவுக்கு ஒன்று, தெருவுக்கு ஒன்று ஆகிப்போச்சு. அதை விடுங்க தம்பி, விவாகரத்துன்றது அந்த காலத்தில் அங்கேயும் ஒன்று இங்கே ஒன்றுமா இருந்துச்சு. அதே கௌரவ குறைச்சலா தெரிஞ்சிச்சு. இப்போ உள்ள நிலைமைக்கு அதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக ஆகிப்போச்சு. இதெல்லாம் காரணம் யாருன்னா அம்மா அப்பா தான். வீட்டில் அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு நல்ல விதம் சொல்லி கொடுத்து அதை காலத்தோட கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ டைவர்ஸு விவாகரத்துன்றது வந்திருக்காது. அதை விட்டுட்டு அவங்க போக்குக்கு விட்டு அவங்க இஷ்டத்துக்கு போனாங்கன்னா இப்போ பல பேர்த்துக்கு பொண்ணு கிடைக்காம அழைஞ்சிடுறாங்க. அதே நிலைமை இப்போ உனக்கு வந்துருக்கு. இப்ப நான் என்ன கேட்க நீங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க சாமி. தம்பி, நீங்க என்ன கேட்டு வந்தீங்க? கல்யாணம் சொன்னாலும் பார்க்க வந்தீங்க. பார்க்கறது நல்லா தான் இருக்கீங்க. நீங்க போங்க, கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். ரொம்ப நன்றி சாமி. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன் துணைவியாரோட பாருங்க. கண்டிப்பா சாமி, கண்டிப்பா சாமி. வர சாமி. என்னையா உன் மயன் முந்தாச்சு எல்லாரும் பாக்குற மெதுவா ஊர்ந்து போயிருக்காப்ல. எப்ப பார்த்தேன்? முந்தானத்து பார்த்தேன். அத மாமனார் வீட்டுக்கு போவாயா? எப்போ உன் மயன் தரு உரு சந்து குடும்பத்துல வேகமா போவானையா போறவன் அன்னைக்கு மெதுவா போவாயா மாமனாருக்கு ஒரு மரியாதையோ? அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு இவன் தான் மாமனார் வீட்டுக்கு சந்தோஷமா போறான். ஒவ்வொருத்தனும் தான் மாமனார் வீட்டுக்கு போகணும்னாலே இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே மூஞ்சி ஆயிடும். ஏன் தெரியுமா? அங்க போனா பொண்டாட்டிக்காரி அவங்க அம்மா கிட்ட ஜாயிண்ட் ஆயிடுவாங்க. மாமனார்கிட்ட போய் இவன் ஏதாவது கேட்க போனா வச்சுக்க, எப்ப மாப்பிள்ளைய டெவலப் ஆவீங்கன்னு அவன் திருப்பி கேட்பான். இது கேட்கறதுக்காகவே பயந்துக்கிட்டு வாயை பொத்துக்கிட்டு குடுக்கலை குடிச்சிட்டு எப்படா கிளம்பும் தவிச்சுக்கிட்டு கிடப்பாங்க. ஏதாவது ஒரு நொட்ட சொல்லுவாங்கிறதுக்காகவே வேற வழி இல்லாம நேரத்தை கழிக்கிறதுக்காக மெதுவா ஊர்ந்து போவான். அடுத்து அங்க போன உடனே பேப்பரே பார்க்க மாட்டான். ஆனா பேப்பர் எடுத்து பக்கம் பக்கமா புரட்டுவான். டிவியை கண்டாலே பயங்கரமா கோவப்படுறவன் 32 சினியும் மாத்தி 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 அந்த செல்லு ரிமோட் தேவையும் பார்த்துட்டு இருப்பான். இதை ஏன் கேக்குற? சாப்பிடுற மருமகனே உட்காரத்தான் சொல்லுவாங்க. எவ்வளவு நேரத்துல சாப்பிடுவான் தெரியுமா? 2 மணி நேரம் காஞ்சிரும். அதுக்கப்புறம் தான் கையே கழுவுதான்.
ஆனா அங்க இருந்து கிளம்புற வரையும் ம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரத்தை கடத்த போராடுதான். அங்க இருந்து கிளம்புவாமாமா போயிட்டு வாமான்னு சொல்லிட்டே வச்சுக்க, பார்த்து போங்க மாப்பிள்ளதான் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நீ சொன்ன கதை அங்க எடுக்கிற வண்டிதான் அடுத்து 5ஆவது நிமிஷம் நம்ம விட்டு அசல நிப்ப. நல்ல பிரயோஜனம் இருக்காங்க. சாமி என்னப்பா வேணும்? எனக்கு நிம்மதி வேணும் சாமி. எனக்கே நிம்மதி இல்லாம தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன். இங்கேயும் வந்துட்டு நிம்மதி நிம்மதி உயிர் வாங்குறீங்களே. ம், ஆரம்பி. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் நிம்மதியா தான் இருந்தேன். இந்த இளவெடுத்த கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் சாமி எனக்கு நிம்மதியே போச்சு. சரி. என் பொண்டாட்டி எந்திரிச்சா குத்தம், உட்கார்ந்தா குத்தம், நின்னா குத்தம், படுத்தா குத்தம்னு சொல்றா சாமி. உனக்குமாடா? சாமி கல்யாணம் ஆன புதுசுல என் பொண்டாட்டி என்னை தங்க தாம்பாளத்துல வச்சு தாங்குற மாதிரி தாங்கணும். இப்பதான் போட்டு வெளுன்னு வெளுக்கிறா சாமி. இதெல்லாம் கல்யாணம் ஆம்பளைகளுக்கு நடக்க வேண்டிய விஷயம் தான்டா. இது உலக நீதி. கல்யாணம் ஆன புதுசுல என் பொண்டாட்டி என் கூட எங்க அம்மா கூடயும் சண்டை போட்டு இருந்தா சாமி. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் ராசி ஆயிட்டாங்க. அங்க 2 பேரும் சேர்ந்து என்னை பாடா படுத்துறாங்க சாமி. ஒய் பிளட் சேம் பிளட். VIP 2 படம் பாத்தீங்களா சாமி? அதுல அமலா பால் தனுஷ் எந்த அளவுக்கு பாடாப்படுத்துவாளோ அதை விட மோசமா பண்றா சாமி. இதை கேள்விப்படுத்தேன். நானும் படத்துக்கு போனேன், டிக்கெட்டும் கிடைக்கிறேன். கடைசி வரையும் அமலாபாலும் பார்க்க முடியல. என்னை பார்த்தா காமெடியா இருக்கா சாமி? இருந்துதானே ஆகணும். இப்போ உங்ககிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை. பிள்ளைங்களை போய் ஸ்கூல்ல கூப்பிடணும். நான் போயிட்டு இன்னொரு நாள் வந்து பேசுறேன். உன் கஷ்டத்தை சொல்லி போகும்போது நான் இருக்கேன். என் கஷ்டத்தை சொல்லி போகும்போது யார் இருக்கான்? நான்லாம் போகணும்னா அந்த பூமி தாங்க இருப்பான். உனக்கு என்னப்பா, நீ சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்கு ஓடி போயிடுற. ஆனால் நான் நடுராத்திரி வீட்டுக்கு போயிட்டு அதிகாலையில் இங்கே இருந்து உட்காடுறேன். நான் ஒரு பெரிய சாமியார்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏன்ட்டு வந்து புலம்புறாங்க. இதை நான் எங்கேயோ போய் சொல்றது? அட கடவுளே. சன் ரெடிமேடு 30 வருடங்களாக மதுரையில் உள்ள அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகள், CBSE பள்ளிகளுக்கு தேவையான அனைத்து பள்ளி சீருடைகளையும் ஆண் பெண் இருபாலருக்குமே சொந்தமாக தயார் செய்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறது. வேலை நேரம் காலை 9:30 மணி முதல் இரவு 10 மணி வரை. உணவு இடைவேளை மதியம் 2:30 மணி முதல் 4 மணி வரை. ஞாயிற்றுக்கிழமை கடை உண்டு. அட்ரஸ் 21A/8 கிருஷ்ணாபுரம் 1வது தெரு, அரசமரம் விநாயகர் கோவிலுக்கு எதிர்புறம், காமராஜர் சாலை, மதுரை 9. சாமி என் பொண்டாட்டி திட்டுறா, சண்டை போடுறா, அடிக்க வர்றா. சாமி என் பொண்டாட்டிகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு நான் போகாத கோயில் இல்லை, பார்க்காத ஜோசியர் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல பதிலா சொல்லுங்க சாமி. நீங்க சொல்ற மாதிரியே நான் கேட்கிறேன் சாமி. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா அழகா ஸ்டைலா ஸ்ட்ராங்கா கம்பீரமா இருந்தேன் சாமி. இப்ப பார்த்தா அப்படியா இருக்கு சாமி. அட ஆண்டவா, இன்னைக்கு ஒருத்தர் உருப்படியா கேள்வி விட்டு வந்திருக்கான். தம்பி, இதுதானே உன் பிரச்சனை. நான் சொல்ற மட்டும் நல்லா கேளு சாமி. கல்யாணம் ஆன புதுசுல ஜாயிண்ட் ஃபேமிலியா தான் இருந்தோம். இவ பேச்ச கேட்டு தனி கொடுத்தனம் போனோம். முன்னாடி எல்லாம் சண்டை போட்டா விலக்கி விடுறதுக்கு ஆள் இருந்தாங்க, அடிச்சுக்கிட்டா அரவணிக்கிறதுக்கு அண்ணன் தம்பி அப்பா அம்மா இருந்தாங்க. இப்போ சோலோ பெர்ஃபார்மன்ஸ் முடியல சாமி. நித்தம் செத்து பொழைக்கிற சாமி. நீ சொல்றத கேட்டா எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா உன்னை மாதிரி ஊருக்கு 10 பேர் இருக்காங்க. ஆனா என்ன வெளியே சொல்ல முடியாம இருக்காங்க. மனைவி அமைவதெல்லாம் இரவு கொடுத்த வரம் சாமி. கல்யாணத்துக்கு முன்னாடி ஜாலி பர்சன் நான். காலேஜ்லயும் சரி வேலையிலையும் சரி சும்மா ஃப்ரெண்ட்ஸோட 4-5 பேர் சும்மா ஜாலியா இருப்போம். எப்போ இந்த கல்யாணம் பண்ணேன்னா எல்லாம் காலி. சும்மா சொல்றீங்க மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரோம் அப்படின்னு. என் வாழ்க்கை தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸை கேட்டேன், அவங்க ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க சாமி. சாமி மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரோம்னு சொல்லி கனவுல கூட அப்படி ஒரு மனைவியே எனக்கு கிடைக்கல. கூகுள்லயே தேடிட்டோம், உலகத்திலே அப்படி ஒரு மனைவி இல்லையாமே. தம்பி ரொம்ப அடி வாங்கிட்டான் போடுக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப கம்பீரமா இருந்துன்றேன். அடிக்கு விழுந்த கம்பி மாதிரி இருக்கேன். ஆனா பொண்டாடிக்கிட்ட நித்தத்தை நல்லா வாங்கிட்டான் போட்டுருக்கு சாமி
இதுக்கு ஒரு முடிவு தெரியாம நான் இன்னைக்கு இங்க இருந்து போக மாட்டேன். எனக்கு ஒரு முடிவு சொல்லியே ஆகணும். நீங்க எங்க என்னைய பேச விட்டீங்க? நீங்களா பேசி நீங்களா பாம்பு தவிக்கிறீங்க. நான் சொல்ற கேட்கறதா இருந்தா இருங்க, இல்லாட்டி கிளம்பி போங்க. சாமி சாமி கேக்குறேன் சாமி, சொல்லுங்க சாமி. தம்பி, சரக்கு அடிப்பீங்களா? அஃப்கோர்ஸ். சரக்கு அடிக்கலைன்னா அவன் ஆம்பளை இல்லை சாமி. சரிதான், அதனாலதான் உங்க குடும்பத்துல சைத்தான் சடை போட்டிருக்கு. தம்பி, நீ சாரா கடையில் கொடுக்குற காசை உன் சம்சாரத்தை கொடுத்து பாரு, அதுக்கப்புறம் தெரியும் உன் வாழ்க்கை அர்த்தம். சரிதான், நீங்க சொல்ற மாதிரி காசு அவ கையில கொடுத்துட்டா திருந்திடுவாளா? தம்பி, என்ன வேலை பார்க்குறீங்க? மார்க்கெட்டிங் சாமி. மார்க்கெட்டிங். நீங்க மார்க்கெட்டிங் பார்க்கும்போது எத்தனை பேர் போய் வெளியில பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு எத்தனை பேர் தாஜா பண்ணி பேசியிருப்பீங்க. உங்க வீட்டுல உங்க சம்சாரத்திட்ட ஒரு நிமிஷத்துல தாஜா பண்ணி பேசியிருப்பீங்களா? அப்படி பேசி பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கீங்க அருமை. தம்பி, பெண்களுக்கு வந்து 2 வாழ்க்கை இருக்கு. ஒண்ணு பிறந்த வீட்டோட வாழ்க்கை, இன்னொன்னு புகுந்த வீட்டோட வாழ்க்கை. புகுந்த வீட்டுல என்ன நினைக்கிறாங்கன்னா, தான் புருஷன் வெளியே போயிட்டு காலகாலத்தில் வீட்டுக்கு வரணும், தான் புருஷன் அவன் சம்பாதிக்க காசு தான் கையில் கொடுக்கணும், தன்னோட கொஞ்சி பேசணும், சந்தோஷமா இருக்கணும், பிள்ளைகளை டீ கொஞ்சணும் அப்படின்ற அவங்களுக்கு என்ன இருக்கும். இப்படித்தான் எதிர்பார்ப்பாங்க அவங்க. அந்த காசை உனக்கு கையில் கொடுத்து அவங்க சந்தோஷமாக்கிட்டாலே வீட்டில் பிரச்சனையும் வராது, சண்டையும் சித்தம் வராது. அதை விட்டுட்டு நம்ம லேட்டாக வர்றது, நம்ம சௌரியத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸோட அங்கேயும் சுற்றிட்டு வர்றது லேட்டாகிடுது. அப்படின்றப்போ அவங்களுக்கு மனசில் சின்ன சின்ன சஞ்சலங்கள் ஏற்படுது. அப்போ தான் உங்கள் மேலே விருப்பம் ஏற்படுது. அதனால தான் குடும்பத்தில் ஏகப்பட்ட சண்டை சச்சரவுலாம் வர்றது. அதை நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை எப்பவும் சந்தோஷமாக இருக்கும். ஆம்பளை ஆளுங்க நமக்கு ஒரே வாழ்க்கை தான். கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி வேலை பார்த்தோமோ அதே மாதிரி வேலை பார்க்க போகிறோம். ஊர் சுற்றுறது, ஃப்ரெண்ட்ஸ் சுற்றுறது, இதெல்லாம் முடிச்சுட்டு நேரத்தோட வீட்டுக்கு போய் தனக்கு பின்னாடி உட்காந்து சொல்லி அங்கே போய் சந்தோஷமா இருக்கணும் வாழ்க்கையை ஜெயிச்சிடறான். அதை விட்டுட்டு மார்க்கெட்டு ஒன்றுமே கூட தெரிஞ்சான் இந்த மாதிரி சண்டை சத்திரம் வந்துட்டு தான் இருக்கும், குடும்பத்தை அடி வாங்கிட்டு தான் இருக்கணும். இதுதான் தலையெழுத்து. இது ஊருக்குள்ள உள்ள பேர் வெள்ளைக்கிழமை அழைஞ்சிருவேன். அவெல்லாம் யாரும் நினைக்கிறேன் பூரா முன்னாடி சரண் நினைஞ்சேன். அதே மாதிரி நீ முன்னாடி சரண் ஆகிட்டு பாரு, வாழ்க்கை நல்லா வளமா இருக்கும். நீ நினைச்ச மாதிரி இன்னும் கம்பீரமா இருப்ப. சரிம்மா தம்பி, நான் சொல்றது கூட நல்லா புரிஞ்சுச்சுன்னா நீ வாழ்க்கையில ஜெயிச்சிருவ. சாமி, இதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன் சாமி. அவங்க சொன்னதெல்லாம் எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லை. நீங்க சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது சாமி. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், நீ எவனோ பொய் சொன்னா அப்படின்னு சொன்னாங்க சாமி. அதெல்லாம் கிடையவே கிடையாது, அதுதான் உண்மை. இதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரியே நான் நடந்துக்கிறேன். நான் வரேன் சாமி. இதே பிள்ளைகளுக்கு நல்லா சொல்லி கொடுக்கு. கண்டிப்பா சார். பேசுறீங்களானே? ஆக்ஷன். அதை விட சாக்லேட் செட்டுன்னு ஆயிருப்பேன். சாக்லேட் செட் இது என்னோட டயலாக். பார்த்து 60 குழந்தை குட்டிமா இருக்கான் இந்த காலத்துல. அந்த வயசு கால கொடுமை. சரியா இதோட விதைக்காத விதையும் ஒன்மார் உடையும் ரைட்டு. குறிப்பிட்ட சிறுத்தையும் கிடையாது. சூப்பர். இருக்கா என்ன சொல்லலாம்? ஜோதி பர்னிச்சர்ல வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மர ஜாமான்களுமே கிடைக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய அலுவலகத்துக்கு தேவையான அனைத்து மர ஜாமான்களுமே கிடைக்கும். உங்களுக்கு தேவையான அனைத்து மர ஜாமான்களும் மதுரை மட்டும் இல்லைங்க, மதுரையை சுற்றி உள்ள மாவட்டங்கள் அனைத்துக்குமே சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அட்ரஸ் 32C குருவிக்காரன் சாலை, AVSS ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட். ஓப்பனிங் டைம் காலையில் 9 to நைட் 9 மணி வரைக்கும் இருக்கும். சண்டேமே கடை உண்டுங்க.